எல்லாருக்கும் வணக்கம். தண்டேல் ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாரும் தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது. ஸோ நமக்கு இப்போ இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னன்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்னைக்கு ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அதை கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்காங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரிச்ச படத்தை ட்ரீம் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நான் சைத்தன்யா அவர்களோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் கருணாகரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு, வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்ததுக்கு. அண்ட் திரு சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்து மண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட், லவ் ஃபிலிமுக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது. அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நவீன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர பிப்ரவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட்பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிஒன். அனைவருக்கும் வணக்கம். தண்டேல் என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் எழுதியிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், வெளியீட்டுக்கான வெள்ளோட்ட விழான்னு சொல்லாமா, அதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னன்னா, புஷ்பா 2க்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில் வருகிற படம் தண்டேல். புஷ்பா 1, புஷ்பா 2 வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை.
ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் வந்து ஊர் சொல்றா ஒரு பக்கம், பார்வை கற்பூர தீபமா ஒரு பக்கம், சாமி ஒரு பக்கம், பெட்டா ஒரு பக்கம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து, அது பிறகு புஷ்பா 2 பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீலிங் சாங் ஒரு பக்கம், கிசுக்கு பாட்டு ஒரு பக்கம், சூடான தீ கங்கு மாதிரி ஒரு பக்கம், புஷ்பா பாட்டு ஒரு பக்கம், எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா புஷ்பாவினுடைய ராஜ்யம் பெருவெற்றி பறந்தது. அதற்கு பிறகு தண்டேல் வருகிறது. நிச்சயமாக தண்டேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே குஜுகுட்டி பாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எழுதியதிலே பெரிய மகிழ்ச்சி. திரு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோடு ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் பாடல் எழுதி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவி படங்களாக நிறைய படங்கள் எழுதி கொண்டிருப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நரேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கு, பன்னிவாஸ் சாருக்கு, பானு சாருக்கெல்லாம் உடனே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் சந்து டைரக்டர், அவர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து மறக்க முடியாது. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எங்கள் டிஓபி சார், அப்புறம் எங்கள் லீடர் தண்டேல் சைத்தன்யா, வெரி ஸ்வீட் ஆஃப் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. எது வேணாலும் நம்ம வந்து இதை நினச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது சொல்லி என்கரேஜ் பண்ணாலும் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்து தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் டிஓபி ஷாம்கர் அண்ட் கார்த்திக். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் தீடா, த ஸ்டோரி ரைட்டர், என்னுடைய தம்பி, அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தண்டேல், இது ஒரு பெரிய அனுபவம். இத்தனை வருஷம் நடிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த டீமோட இருந்ததுக்கு ஒரு டீம் மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம். என் கூட வேலை செஞ்ச அடுத்த ஆக்டர்ஸ் மகேஷ், சரண்தீப், பரவதேசம், சிவா, இந்த மாதிரி பேர் இங்கே சொல்லிட்டே போகலாம். ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லுவோம். படம் ரிலீஸ் ஆனப்பறம் சொல்கிறோம். இப்போ சொன்ன ரொம்ப இதாகிடும். அப்புறம் சாய் பல்லவி பெரியவங்களுக்கு, நம்ம சாய் பல்லவி அவங்க பிச்சு வந்துருக்காங்க. இந்த டீம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு அளித்தது எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், ஆந்திரிக்கு நமஸ்காரம். சாரி, பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ பிரஸ் அண்ட் மீடியா, கீதா ஆர்ட்ஸ், அல்லு அரவிந்த் garu, for believing me for such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Bannivas garu and Chandu Mundetti garu, director. அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார், எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ it was a wonderful experience working with entire Tandel team, all the assistant directors, Shyam sir, DOP, and the entire team. Thank you so much. And daily படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் அதெல்லாம் வேஸ்ட்டு. காலை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி garu. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். And very very happy to work with Naga Chaitanya garu, dynamic bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week we meet pannom. Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full ungaloda dhaan irundhen. Bava they are shooting. So it was a wonderful experience. Close friends VP sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to this entire team. And I wish you all will like my role. Thank you. வணக்கம். இந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. அவர் சந்துவோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ். நாக சைத்தன்யா சார் அண்ட் சாய் பல்லவி மேடம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அமரனில், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் அ வெரி யூனிக் ஸ்பேஸ் அண்ட்
கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ நரேன் சார். அவர் வந்து பீட்ஸாலேருந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also in the film. And all the very best to the entire team, Allurun sir, director and the entire crew. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு திரும்ப சேவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு எடுக்கும் போதே தெரியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு, சாருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாகுபடி மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸாக நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் உங்களுடைய ஹிட் பார் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் லைக் a family to me and I'm so happy to திரும்ப அந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு இது வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ ஐ just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சாரன், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் அந்த பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரெண்டாக மதர் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் all the very best to you. டைரக்டர் சாரோட பழைய படம் கார்த்திகேயெல்லாம் பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காங்க அவர் தேர்ட் ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கும், இல்லை வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித், வெரி டெடிகேட்டட். ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட போய் நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. நாங்கள் ஸோ 2 பேருமே சேர்த்து தான் பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கான விஷயம் அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேயும் வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்னைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டவே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஃபார் யுவர் humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணும் உங்களுடைய என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு பட் அவங்க
கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா விவசாயத்துலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாப்பிடு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களே வந்து சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணும் போது அவங்க எடுத்துக்கலாம் அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம் அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்காது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து இது நாட் செலக்ட் அ ஃபிலிம் டூ அ ஃபிலிம் வித்வுட் ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஃபிலிம் இஸ் கான் இன்னும் நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புகிறேன். ஸோ அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன் நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங். ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்திரமோடி சார் இங்கே சென்சேஷன் போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து அப்படியா பாத்தீங்களா? ஒரு மனுஷன் அவனை வந்து எல்லா விதமா யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு மனுஷன் இருக்கிற பகுதியில் அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க. Anyway, Chandu sir has been working very hard for his film, so I think it's some work. நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம சரி பன்னு வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லதான் சொன்னப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் really thoroughly enjoyed making and working on this film. ஸோ ஐ திங்க் உங்க எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் will become one of those films which will be very close to your hearts அப்படின்னு நான் நம்புறேன். And then thanks to Allah uncle. You have always been a great support and his family to us, of course. எனக்கு சின்ன பையன் தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆயிட்டேன். ஐ மீன் the way he built his body and the way he was looking இது வந்து நம்ம தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ he really worked hard for this and it's showing in the film, Chai, and you have done a great job. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போறீங்க. அண்ட் சாய் பல்லவி அவன் சாய் பல்லவி பற்றி பேசுவோம், அவங்க பேர் சொன்னாங்க போதும், அதுக்கப்புறம் இது பேசுறவங்க நினைக்கிறேன். ஜெனரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும்போது நம்ம எல்லாமே சொல்றது. பட் எனிவே சாய் பல்லவி you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. and நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல அந்த ஸ்டோரி வந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஸோ the visuals are so good and the story is so touching, and I think you'll all have a great time watching this film. And I would like to thank another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. We are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthik Suraj sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து வெளியில பயங்கரப்பன்னு சொன்னீங்களா கருணாகரன் சாருக்கு. நாங்களும் வந்து த்ரில்லாயிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல. உங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You did a great job, sir. Thank you so much. And Vivek sir,
எல்லாரும் ஒரு சூடாக கேட்டுடுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரைட்டர்ஸ், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான், சாய் பல்லவி இல்லை, நான் சொல்றது பாட்டோட பல்லவி. பல்லவி தான், அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தலனா டிடிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். மறுபடியும் தட்டணும். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சிங்கிள்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்டர்னல் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல தந்தையல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியான விவேகா சருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to all. Please watch the movie on 7th Feb, and I hope you all love it. Thank you guys. Thank you. இல்ல சார், வில்லங்கமாலாம் எதுவும் கேட்கல சார். அதாவது இப்பெல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போறதுக்காக காசு, இல்ல சாப்பிட போறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு அப்படிலாம் வந்து செலவு பண்றது இல்ல. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்செப்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்செப்ட் அது. பீப்புள் என்ஜாய் சோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பயங்கரமான கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணுவீங்க. கண்டிப்பா சென்னையில கமிங் அப் வித் ஹியூஜ் கான்செப்ட். சார் சார் அவங்க கேட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு இல்ல we just had a huge concert in Hyderabad. This month we are doing it in fact we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So கண்டிப்பா வாங்க எல்லாரும் அதுக்குதான் நாங்க வெயிட்டிங். நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ஒரு 2 லைன் பாட முடியுமா ப்ளீஸ்? அந்த ராக் ஸ்டார் வைப்ஸை ஃபீல் பண்ணோம்ல நாங்க. வாங்க சார், நீங்க ஒரு ஜோடி எப்போ இருந்தாலும் ஸ்டேஜ்ல வாங்க. ஒரு வரி சொல்லுங்க, லிரிக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் கத்தியாடுற கற்பூரம் பண்ணிட்டு வந்தாலே தடுமாறுவேன். இது எப்படின்னா இந்த லிரிக்ஸ் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி. சொல்லுங்க, நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். ஓபன் பண்ணுங்க, போன் தானே. சார் சீர சொல்லுங்க சார். சரியா போச்சு. ஸ்க்ரால் பண்ணிருக்காரு. சார் சீர சொல்லுங்க. சரி இருக்கீங்க. காத்துல ஆடுற கற்பூரம் போல, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு. மற்றது அப்புறம் பாடிக்கிறோம். ஹலோ, நான் இங்க நின்று பேசிட்டோங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்தால் கூட you've taken time off your life and you've come here to bless us, to greet us on this day. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டோட படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி
ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னி வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அது வந்து இவ்வளோ அழகா எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much, Jay. அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறைய பேருக்கு அங்கே இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி they'll own it. அந்த பாட்டு வந்து புஜித்தலியா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாவா இருக்கட்டும், they just own the song. So thank you so much இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் when I'm sick taking care of me, making sure நீ இது வேணா இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் as a producer, இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். So we're very blessed to have you, sir. Thank you so much. And இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இமீடியட்டா சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மாதான் சொல்றது, எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும், இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும். பானு காரு அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்க நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 yearsல இருக்கும்போது படத்தோட சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேச முடியாதுன்ட்டு நீ ஏதாவது நினச்சியா? பொறுப்புக்காக ஹைதராபாத் போயிட்டேன்ப்பா, இங்கே தான் படித்தேன். இங்கே தேனாம்பேட்டில் கேசரி ஸ்கூல் இருக்கேன், அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே தான் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் லா காலேஜில் சேர்ந்து 2 வருஷம் தான் படித்தேன், அப்புறம் ஓடிட்டேன். அவங்க அப்போ நானும் வந்துட்டேன். அதனால இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தமிழ் அப்போ ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தேன். இப்போ ப்ராக்டிஸ் போனதுனால கொஞ்சம் ஒரு தெலுங்காரம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. First, let me thank Karthi. With big heart, you have come for this function. Thank you very much. And Karthik Subaraj and Prabhu and all others who have come here. My very heartful thanks to you for visiting here. This function is nothing but telling people how much they have hard worked and request your viewing of the film. And coming here, we are here to assure you that we have given a decent product, and Naga Chaitanya and Pallavi has done it extremely well. You will really appreciate, I promise. Inna sir, sattame illa. Ivada solran. சத்தம் போடணும் யாரும் இல்ல கேக்குதா? அப்புறம் எங்க டைரக்டர் இங்கதான் இருந்தாரு, 4 மணி வரலாம். அப்புறம் சென்சார்ல எது சப்மிட் பண்ணணுமா நாளைக்கு, நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டார் அவர். He has done an extremely சந்து அவருக்கு
கதை இவ்வளோதான் கதை கொண்டு போயிருக்கோம். அவர் அது வச்சுட்டு இது why we have taken all this film is it is a happened story. அது 20 பேர்கிட்ட இருந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கு. அந்த 20 பேர் போயிட்டு பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்காங்க. அவங்களோட கதை, அந்த கதை இவர் சந்து ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அது ஒரு 2 hours பண்ணுறதுக்கு I thank him very much for making such a kind of wonderful story and direction. Thank him very much. He is not here. And who else I should thank? I told the hero, heroine, and another hero is there for this film. You don't know. You have not seen here. You heard him. It is Devi Prasad. Devi Prasad is like my son. நான் ரொம்ப எனக்கு ஒரு இருக்கிற டவுட் இங்க இருந்தா கேட்கிறேன், எப்படிடா 25 years-ஆ நீ இட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க? 25 years-ஆ இட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த வயசுல தெரியும், அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சாரி சார், உங்களை பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் சார். நீங்கள் டெப்யூ, நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் ஹீரோக்கு சேலஞ்ச் கொடுத்தீங்க, அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் கொடுத்துருவீங்க. பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ சார். பெரிய தந்தையில் அவர் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீடியா. ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ஃபிலிம். யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி ஃபார் ப்ரமோட்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் நாட் தி லீஸ்ட் மிஸ்டர் பிரபு. இது தமிழை டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு, அது நம்ம SR பிரபு. அவர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தேங்க்யூ பிரபு. வேர் ஆர் யூ? தேங்க்யூ வெரி மச் ஃபார் releasing this film. You will do the best for this film is my feeling. Thank you all. Thank you.